எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருவண்ணாமலையில் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு செல்வதற்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகளை அவர் வழங்கினார். திருவண்ணாமலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், குடிமராமத்து திட்டத்தை தொடங்கியது காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தால் தங்கள் அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடப் போகிறதே என்ற ஆதங்கத்தில்தான் திமுக செயல் தலைவர் தூர்வாரும் பணிகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் புண்ணியம் தேடவே ஸ்டாலின் கோயில் குளங்களில் தூர்வாரும் பணியை மேற்கொள்வதாக கூறினார். அரசுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு விவசாயிகளிடத்திலே கிடைக்கின்றது என்று எண்ணி இவர் கோயில் குளத்திலே போய் தூர்வாரார். இந்த கோயில் குளம் பல ஆண்டு காலமா வறண்டு கிடந்தது. அப்பொழுதெல்லாம் இவருக்கு கண்ணுக்கு தெரியல. நாம் தூர்வாரியதை ஒட்டி இந்த அரசுக்கு நல்ல பெயர் வேறும் வந்துவிடும் என்று எண்ணி இவர் போய் கோயில் குளத்தில் தூர்வாரினார். சரி, தூர்வாருறது நல்லதுதான். ஏன்னா கோயில் குளத்தில் தூர்வாருறது ஒரு புண்ணியம் கிடைக்கும், யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த கோயில் குளத்தில் போய் புண்ணியம் தேடுவதற்காக அந்த பணியை செய்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சர் விழா மேடையில் பேசும்போது திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 2 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். ஜமுனா மரத்தூர் என்ற புதிய வட்டம் அறிவிப்பும், ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் கோட்டம் அமைக்கப்படுவதாலும் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் தங்கள் தேவைகளை எளிதில் சிரமமின்றி பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று கூறினார். 2 புதிய அறிவிப்புகளை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்திலே அறிவிக்க விரும்புகின்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர், செங்கம், கலசபாக்கம் வட்டங்களில் உள்ள மலை கிராமங்களை உள்ளடக்கி ஜமுனா மரத்தூர் என்ற புதிய வட்டம் உருவாக்கப்படும். இதன் மூலம் மலை கிராம மக்களில் உள்ள மக்கள் அவர்கள் பகுதியிலேயே புதிதாக திறக்கப்பட உள்ள வட்டாட்சி அலுவலகத்தில் தங்களது தேவைகளை சிரமமின்றி பூர்த்தி செய்து கொள்ளலாம். திருவண்ணாமலையில் இதுவரை 2 வருவாய் கோட்டங்கள் மட்டுமே உள்ளன. எனவே நிர்வாக மேம்பாட்டுக்காகவும் பொதுமக்கள் வசதிக்காகவும் ஆரணி, போலூர், கலசபாக்கம் மற்றும் புதிதாக அமைய உள்ள ஜமுனா மரத்தூர் என்கின்ற 4 வட்டங்களை உள்ளடக்கி ஆரணியை தலையிடமாக கொண்டு 3வது புதிய வருவாய் கோட்டம் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிற்கு முதலமைச்சர் செல்லும் வழியில் செஞ்சி 4 முனை சந்திப்பில் முதலமைச்சரின் கார் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு செல்ல 108 ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதை கண்ட முதலமைச்சர் தன் காரை நிறுத்த கூறினார். இதனை அடுத்து ஆம்புலன்ஸுக்கு போலீசார் வழி ஏற்படுத்தி தந்தது அங்கிருந்தவர்களை நெகிழ வைத்தது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.